போடுகிறது. சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள். ஆனந்தா பிக்சர்ஸ் வழங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கும் சிரித்து வாழ வேண்டும். இயக்கம் SS பாலன், பாடல்கள் கவிஞர் வாலி, புலமை பித்தன், இசை MS விஸ்வநாதன். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்று மாலை 7 மணிக்கு சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் உங்களோடு நான் நேரலையில் பேச போகிறேன் அப்படின்றத பற்றி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு கூடுதல் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்குது. குணச்சித்திர நடிகரான இளவரசும் அன்றைக்கி என்னோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். அதனால் சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் நீங்கள் என்னோடும் இளவரசோடும் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள விரும்புகின்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் 9853298535 என்ற எண்ணில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு பண்ணுங்கள். பெயரை பதிவு பண்ணிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி வைப்பாங்க. சனிக்கிழமை மாலை என்னுடனும் இளவரசுடனும் நீங்கள் உரையாடலாம். நன்றி, வணக்கம். Chai with Chitra. யதார்த்த சம்பவங்களோடு அமைஞ்ச கதை வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை முழுக்க முழுக்க கற்பனை எழுதுகிறாங்கல்ல ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அது ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப யதார்த்தம் அப்படின்றது பெருசாக ஜெயிக்காது, ட்ராமா தான் ஜெயிக்கும். ரொம்ப லைவாலாம் பண்ணிங்கன்னா நல்ல படம் அப்படின்னு பாராட்டுவாங்க. பட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் இப்போ உருவாயிருக்கு. டிஜிட்டலில் வேறு மாதிரி ஒரு இடத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது. பிரம்மாண்டமான படங்கள் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, அவங்க நடிக்கிற ரசிகர், கதாநாயகன், அவங்க அந்த நேரத்தில் நேசிக்கிற ஃப்ரெஷ்ஷான கதாநாயகி, லீடிங் மியூசிக் டைரக்டர், லீடிங் ரைட்டர் எல்லாமே அசம்பிள் பண்ணிடுறாங்க. வில்லன், பிரம்மாண்டம், வெளிநாடு, நீங்கள் இது எல்லாத்தையும் அந்த 150 ரூபாய்க்கு 20 ரூபாயா கழிச்சிங்கனாக்கா 150 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஆமாம். கதை நல்லா இருந்தது அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகிடும். அந்த கதை நல்லா இல்லை அப்படின்னாலும் அந்த படம் பிரேக் ஆகும். அதனால் இப்போ எல்லோரும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஒரு ஒரு படத்தோடைய நஷ்டத்தை 600 பேர் தியேட்டர் ஓனர்ஸ் தாங்கிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்ச ரூபா டெபிசிட் ஆனால் கூட, 2 ரூபா 3 ரூபா போனால் கூட ஒரு 600 பேர் அதை தாக்கு பிடிக்கிறாங்க. நீங்கள் நல்ல ஒரு கதையை நம்பி நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த தயாரிப்பாளர் மட்டுமே அதை தாங்கணும், வேறு யாரும் அதை ஷேர் பண்ண வரமாட்டாங்க. கரெக்ட் தான். அது ஒரு அதனால் ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்னா இன்றைக்கி வேறு வேறு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால சிம்பிளாக எடுத்தோம்னா இப்போ சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி 50 லட்ச ரூபா கூட படம் தரலாம், அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இன்றைக்கி. அதனால் சினிமா வேறு மாதிரி அப்பப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். முன்ன பார்த்திங்கன்னா திரைப்படங்களில் மையப்புள்ளியாக இருந்தது காதல். இப்போ அது டைல்யூட் ஆகி பல திரைப்படங்களில் காதல் அப்படின்ற அம்சமே இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி சினிமாவை ஆடியன்ஸை ரசித்தான் சார், இப்போ விமர்சனம் பண்ணுறான். படத்துக்கு வர்றதே அவன் விமர்சனம் பண்ணுறான். படம் பார்த்துட்டு இருக்கும்போது 2வது ரீலே மச்சி மொக்க அப்படின்னு பண்ணி ஒரு மெசேஜ் தட்டுறான். இப்போ அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதை தான் அவன் விரும்புகிறான். நம்மளை விட அவன் தன்னை ஒரு உயர்ந்த புத்திசாலி மாரி அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. சினிமா ரொம்ப நெருங்கின விஷயமா இருக்குது. எல்லா செய்திகளும் சினிமாவை நோக்கியே இருக்குது. அவனுக்கு அதிகமாக ஃபீடாகிறதே சினிமாவாக இருக்குது. அதனால் சினிமாவை பற்றி அவன் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ரசிக்க வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெனக்கிடணும். ரொம்ப லைவான கதைகள் ஓடுறது கஷ்டம்தான். என்டர்டெயின்மெண்ட்டு தான் ஜெயிக்கும். த்ரில்லர் படம் எடுத்திங்கன்னா தப்பிச்சிடும், செக்ஸ் அதுமாரி படங்கள் தப்பிச்சிடும். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இது உள்ள அந்த லவ்லேருந்து லஸ்ட்டுக்கு போயிடுச்சு சினிமா. ஆமாம். அதனால் வந்த கோளாறு இது. இப்போ இன்றைக்கி சில படங்கள் அருமையான லவ் சப்ஜெக்ட்ன்ட்டாங்க. அது லவ் மேக்கிங் படம் பூரா லவ் மேக்கிங் தான் இருந்தது. அந்த இடத்துல இருக்காங்க இப்போ எல்லோரும். அந்த வித்தியாசம்தான். அது சில பேர் துணிஞ்சு செய்கிறாங்க, சில பேரால் செய்ய முடியாது. நீங்கள் இணைந்து பணியாற்றிய ஜெயம் ரவியோட எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்கள் பேர் இல்லை, அடுத்து அவரோட நீங்கள் பணியாற்றிய அடங்கமரில் உங்களுடைய பெயரோடு அவரோட பணியாற்றினீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நிறைய படங்களில் சின்ன சின்ன ஒரு போர்ஷனாக கூப்பிடுவாங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக நடத்துவாங்க. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் ஒரு சினிமா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடிட்டர் மோகன் சார் அந்த ஒரு இது இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். அடங்கமறு
அது ஒரு வித்தியாசமான கதை. அந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ரவிக்கு வந்து அது ஒரு முழு ஈடுபாடு இருந்தது ம் அந்த அந்த படம் முழுக்கவே. பட் ரிலீஸுக்கு அந்த படம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை சந்திச்சிச்சு ரிலீஸ் டைமில். ஆமாம். ஏன்னா அப்போ மாரி 2 வந்தது, சீதாக்காதி, அப்போ ஒரு நல்ல மார்க்கெட்டில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த டைமில் தியேட்டருக்காரவங்களுக்கு வந்து சாய்ஸ் அந்த படமாக இருந்தது. ஒரு சின்ன குழப்பம் ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்தது. ஆனால் ரிலீஸ்க்கு பிறகு இந்த படம் லீடிங்கில் வந்துட்டு அடங்குமாரி பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அந்த படம். இன்னைய வரல எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. பரன்னு போகும் அந்த படம். அடுத்தடுத்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் அந்த படம் பரபரன்னு போகும். அந்த டீம் மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. நான் சொன்னேன் அவர்கிட்ட கூட, நான் ரெடி அப்படின்னாப்புல. அது என்னமோ நடக்காத போயிட்டு. எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நான் போகிறது கிடையாது. எழுதி கொடுத்துட்டு அது பிறகு போனால் 1-2 முறை போகிறது, கேரவனோடு முடிச்சுட்டு வந்துடுவேன் நான். முந்தையெல்லாம் வந்து இந்த கதாசிரியர்கள்லாம் அங்கே இருப்பாங்கல்ல, அதேமாரி இல்லை இப்போ. நம்ம ஏதோ ஒரு போர்ஷன் தேவைப்படுறோம், அங்கே போயிட்டு நம்ம எதுவும் குழப்பமாக எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால நான் போகிறது இல்லை. நமக்கு ஒன்று தோணும், அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். நீங்கள் எழுதி கொடுத்தது இப்படியா அப்படியா அப்படின்றதெல்லாம் நமக்கு அது எதுக்கு தேவையில்லைன்ட்டு நம்ம போகிறதே கிடையாது. ரிசல்ட் பார்க்குறதோட சரி. ராதா அதுமாரி நான் கூட நம்ம வந்து சொல்லலாம், இது எப்படி பண்ணலாம், எடுத்தது போய்ட்டு ரீஷூட்னு சொல்லியிருக்கேன். ராதா போய் பண்ணியிருக்கேன் சில விஷயங்களை. அந்த மாதிரி நண்பர்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா ரொம்ப நான் போகிறது கிடையாது. அதனால் அந்த படங்கள்லாம் ரொம்ப நான் போகலை. அதனால் ரூமோட சரி, ரூமில் ரசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை ஷேர் பண்ணிக்கிறதோட சரி. வினோதய சித்தம் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? வினோதய சித்தம் இதுமாரி சமுத்திரகனி கூப்பிட்டு இதுமாரி என்ன இதுமாரி ஒரு கதை, இதை படி நான் ஒன்று மெயிலில் அனுப்புகிறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் சமஸ்கிருதம் மாதிரி வேறு மாதிரி இருந்தது. எனக்கு அது வந்து பெருசாக அந்த இம்பேக்ட் எனக்கு வரல பிகினிங்கில். அப்படியா? ஆமாம். அப்புறம் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம், பழைய எடுத்து தான் ஆகணும், நீ வேணா முதல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை பற்றி எனக்கு ஒரு விஷயம் வேறு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, நம்ம இல்லைன்னா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுது. அதை நான் வந்து நீ இல்லைன்னாலும் அது நடக்கும், நீ இருந்தால் நீ அதை பார்க்க போகிற, மற்றபடி அதில் எதுவுமே வேறு மாற்றம் இல்லை. ஒவ்வொருத்தரும் கர்மாதியரின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவன் எதுக்கோ ஒன்று பிறந்திருக்கான், அதை அவன் அந்த ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அவன் போவான். அதனால் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம், நீ இல்லைன்னாலும் அது நடந்தே தீரும். இதை தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அதை நோக்கி தான் அந்த ஸ்கிரிப்ட் போச்சு. அது நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு நண்பர் ஒருத்தருக்கு அவர் குழந்தை ஒரு ஹேண்டிகேப்ட், அதுமாரி டிஃபார்மிட்டியில் உள்ள ஒரு குழந்தை, இந்த படம் பார்த்து நான் தெளிவாகிட்டேன் அப்படின்னார். ரொம்ப எனக்கு ஒரு மனக்குறையாகவும் சொல்ல முடியாத வெளில சொல்ல முடியாத ஒரு இது, நான் அழுதுகிட்டே சொன்னார், சிரமத்தில் இருந்தேன், நம்ம இல்லைனாலும் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துடுச்சு அப்படின்னார். அதுமாரி இந்த பாலிடிக்ஸ் பண்ணி விடுவாங்க சில பேரெல்லாம். அதில் ஒரு இடத்துல எழுதினேன் நான், உனக்கு ஒரு அந்த டைம் வந்து சொல்லுவான், உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை வச்சுருந்தோம், நீ பாலிடிக்ஸ் பண்ணி இந்த தரித்திரமாக அதை பிடிச்சிக்கிட்ட நீ அப்படி, உனக்கு ஒரு நீ சும்மா தினம் உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, அரசியல் பண்ணி இதுவே போதும் நீ எடுத்துக்கிட்ட போல இருக்காத அப்படின்னு. தெலுங்கில் கூட நல்லா போச்சு. தெலுங்கில் வந்து அதான் அந்த ஒரு அந்த எண்டில் கடைசியாக தான் அந்த டயலாக் சொன்னேன் ஒரு நாள் ஃபோனில். அந்த முடிக்கும்போது கடைசியாக அந்த ஃபோனில் தான் சொன்னேன், அதை எடுத்துட்டு மறந்துடாமல். கடைசியாக மேலே போகும்போது அவங்க ஏப்பா அங்கே என்ன மொழிப்பா பேசுவாங்க, எனக்கு கொஞ்சம் அந்த ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், அங்கே வந்தால் என்ன பேசுவாங்க, அங்கே லாங்குவேஜெல்லாம் கிடையாது, நீங்கள் ஒன்றும் பேசலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அங்கே மொழியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அங்கே நரகத்தில் அங்கேருந்து தான் போயிட்டுருக்கோம். அதோட படம் முடியும். அதுக்காக நான் வரும்போது காலையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், காணிட்டு விட்டுறாமல் எடுத்துரு. சமுத்திரகனிக்கு உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? சும்மா அப்பப்போ படம் பார்த்துட்டு நாடோடிகள் படம் வந்து ஏதாவது படம்னா கூப்பிடுவாப்புல, அதை நம்ம கூட படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும்.
ஏன்னா கனி கொஞ்சம் நல்லா எழுதுவாப்புல. அதனால் நம்ம எழுதுகிறோம் அப்படின்றது இல்லை, நம்ம கூட பார்த்து எப்படி அப்படின்ற மாதிரி அதுக்காக அதுமாரி அந்த ஒரு பழக்கம். எப்படி சொல்கிறது, கனி ஒரு இயல்பான நல்ல மனிதன், நல்ல நண்பன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனகர்த்தா, இயக்குனர் மட்டும் இல்லாமல் கொஞ்ச காலம் ஒளிப்பதிவாளராகவும் இருந்திருக்கீங்க, உதவி ஒளிப்பதிவாளராக. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு என் ரூம்மேட் ஒருத்தர் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். அப்போ நான் அந்த இலக்கியவாதியாக இவங்கள்ட்ட சுற்றிட்டு இருந்த டைமில், அப்போது ஒரு நாள் ஹேமச்சந்திரன்னு கேமராமேன் அவர் ஒரு நாள் வந்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மலையாள எழுத்தாளர்கள்லாம் பற்றி நம்ம பேசணுன்னா அவர் கேரளாவிலேருந்து வந்தவர். ஆமாம், அவர் பல மலையாள படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப அசந்து போய் கேட்டுட்டு இருந்துட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு வா அவரை அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஹோட்டலில் இருந்தார். நீ என் கூட வாங்க அப்படின்னு, ஷூட்டிங் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். சரின்ட்டு போனேன். அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆரம்பித்தோடனே அவுடோருக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க ஏற்காட்டுக்கு. அங்கே போனோடனே இந்த மீட்ரு இதெல்லாம் கையில் கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு எடுபடி வேலை பார்க்குறது மாதிரியே தோணுச்சு. இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன் இந்தமாரி, சார் எனக்கு இது சரியாக வராது அப்படின்னு. இல்லை நீ பார்த்துக்க, அந்த அட்மாஸ்பியரை பாரு முதல்ல அப்படின்னார். சரி, நீ எல்லா லைட்ஸு அதை பற்றி பேர் மீதி விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் 2 3 நாள். அப்புறம் நாங்கள் சென்னை வந்தோன்னு ரூமுக்கு வர சொல்லி, நான் படித்ததெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பெரிய கிராஃபே எனக்கு பாடமாக சொல்லி கொடுத்துட்டார். அருமை. ஒரு ½ டே எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தார். லைட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொன்னார். எப்போ லைட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாமே சொன்னார். நம்ம ஒரு ஆர்வக்கோளாறு உச்சம். அடுத்த நாள் ஷூட்டிங் வந்து இங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில். அங்கேயும் இங்கேயும் நாங்கள் சுறுசுறுப்பாக அலைஞ்ச உடனே அந்த படத்து டேரக்டர் வந்து எங்கள்கிட்ட அந்த ஷார்ட் சொல்லிட்டார், இது அப்படின்னு சொல்லிட்டார். கேமராமேன் வர்றதுக்கு டைம் இருந்தது. இவர் சொல்லி கொடுத்ததை வச்சுக்கிட்டு லைட்டிங் பண்ணுவோம். வந்து ஒன்று உதைக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தான் கூட மனோகர்னு என் ஃப்ரெண்டு. லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? நான் லைட் பண்ணிட்டேன். அது அங்கே வை, இது இங்கே வை அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவொடனே இவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு முன்னாடி அதிர்ச்சி ஆகிடுச்சு. அவர் கூப்பிட்டு சொன்னார், இந்த லைட்லாம் வச்சா இது வைக்கக்கூடாது, கரெக்ஷன்ஸ், சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் சொன்னார். அவருக்கு ரொம்ப பெருமையாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி பண்ண சொல்லுவார், இந்த க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுமாரி ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த டப்பாவில் வந்து அப்போ சின்ன சின்ன எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது இல்லை, இப்போ சின்ன பல்பாக வச்சு ஒரு 10 பல்பு வச்சு இந்த ஒரு க்ளோஸ்அப்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பட்டர் பேப்பர்லாம் போட்டு அவர் அதெல்லாம் பண்ணுவார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. அப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டு சொன்னேன், க்ளோஸ்அப்ஸ்க்கு மட்டும் நம்ம டைம் எடுத்துக்கணும் சார். இந்த க்ளோஸ்அப்ஸில் ஒருத்தர் அழகாக காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லாங் ஷாட்டில் காமிக்கும் போதும் இவங்க தான் அங்கே நிற்கிறாங்கிற இமேஜ் மைண்டில் இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆர்டிஸ்ட்டை முதல்ல இந்த க்ளோஸ்அப்ஸில் மட்டும் நம்ம டைம் எடுத்து கரெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்பப்போ ஏதாவது சொல்லும்போது அவர் அதை ஒரு ஆர்வக்கோளாராக சொன்னாலும் அவர் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதில். அப்புறம் ஒரு படம் அவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணி டைரக்ஷன் பண்ணார். அப்போ எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு, நான் 2 பண்ண போகிறேன், அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஆள் வைக்க மாட்டேன், நான் எப்படி 2 பண்ணுறனோ அதுமாரி நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருக்கணும், அசிஸ்டன்ட் கேமராமேனும் 2 பேரும் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டார். நல்ல வாய்ப்பு. அதனால் டைலாக் சொல்லி கொடுக்குறதுக்கு நான் போவேன், அப்புறம் லைட்டிங் பண்ணுவோம். அப்படியே இப்போ அந்த விஷயங்கள் அப்படியே போச்சு. அப்படியே ஒரு 3 4 படம் அதுமாரி போணுச்சு. அதுக்கு பிறகு சரி நம்ம ரூட்டே மாறுது, பண்ணுறதுன்னா நம்ம டைரக்ஷன் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓரளவுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று கேமராமேன் ஷார்ட் சொன்னால், இது டைரக்டர் சொன்னால் கேமராமேன் உடனே அதெல்லாம் வராது அப்படின்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு அதை நான் பார்த்துருக்கேன் நிறையா. நான் கிளாஸ் ஒர்க்கெலாம் போகும்போது அதெல்லாம் நடக்கும், அது வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது என்ன எது சொன்னாலும் வராதுன்னு சொல்கிறாங்க, முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்துடலான்ட்டு அதை ஒரு இதாக எடுத்துகிட்டு போனேன். அப்படி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ தான் நம்ம வெங்கட் சுப்பா அழைச்சிட்டு வந்து ராசியாவில் விட்டது, இந்த மாதிரி இதில் வேலை பாரு, கான்ட்ராக்ட் கிடைக்கட்டும் முதல்ல, உனக்கு ஈஸியாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் உங்களுடைய குரலுக்கும் தென்கட்சி சாமிநாதனுடைய குரலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நீங்கள் எப்பாவது உணர்ந்திருக்கீங்களா? அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சார். ஒரு முறை ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார், நானும் ஒரு சந்தித்தோம். அதுக்கு பிறகு நான் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது ட்ரெயினில் ஏறுறேன், இவர் உட்காந்துருக்கிறார் எதிர்த்தாமேரி. நம்ம 2 பேரும் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னா, சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே குரலை கேட்டேன், ஞாபகம் வருது, உட்காருங்க
அப்படி சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க இன்னும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லாத்த பற்றியும் முன்னாடியெல்லாம் வந்து தஞ்சாவூரில் வந்தோன்னா தண்ணி கொண்டாந்து ஜங்ஷனில் கொடுப்பாங்க, எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க, இதெல்லாம் ஆரோக்கியத்தை விற்கிறான் பாரு அப்படின்லாம் சொல்லி எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். முந்திரி பருப்பு விற்பாங்க அப்படின்னு அதெல்லாம். அவருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கஞ்சனூர்னு ஒரு ஊர், அதான் அவருக்கு சொந்த ஊர். எனக்கும் அது ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்கோம் நாங்கள் 2 பேருமே. அதனால் அங்கே உள்ள நிறைய பேர் எங்களை மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு வரோம். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நான் நிறையா எழுதியிருக்கேன் வானொலியில், அதுக்கு பிறகு இதெல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறது எதியா அப்படின்னு கேட்டார். நான் தினமணி ரெகுலராக படிக்கிறேன், அதனால் நான் சொன்னேன். அவர் ஒரு இது சொன்னார், ஒரு பட்டினா ஆடெல்லாம் அடைச்சி வைக்கிற ஒரு மாடெல்லாம் அடைச்சி வைப்பாங்க, அது பட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு 100 ஆடு இருக்குது, அதில் ஒரு ஆடு தப்பி ஓடிடுது, பேரி குதிச்சு ஓடிடுது. மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வெண்ட்டில் படித்த பையனையும் ஒரு கிராமத்தில் படித்த பையன்ட்டையும் கேட்குறாரு ஆசிரியர். இந்த கான்வெண்ட்டில் படித்த பையன் சொல்கிறான் 100 - 1 99 சார் அப்படின்னு சொல்கிறான். இந்த கிராமத்து பையன்கிட்ட கேட்குறாரு, அப்படி யோசிச்சுட்டு -0 சார் அப்படின்ட்டான். உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவர் சொன்னார், 2மே கரெக்ட். நீ சொல்கிறது கணிதம், அவன் சொல்கிறது அனுபவம். ஒரு ஆடு ஏறி குதித்து ஓடிடுச்சுன்னா மீதி 99 ஆடு ஏறி குதித்து ஓடிடும், இது அனுபவம். ஒரு ஆடு அங்கே இருக்காது. அருமை. இந்த அனுபவமும் இந்த அறிவும் இருக்கிறவன் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். இதை நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் நீ சொல்கிறத நான் ரீக்ளைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என் ஃப்ரெண்டு திருச்சியில் வரான், நான் அவங்க கூட சாப்பிட்றேன் அப்படின்னாரு. சரி, எனக்கு பசிக்குது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்தாண்ட ஒரு அம்மா குழந்தைக்கு இட்லி ஊட்டிகிட்டு இருந்தவங்க, அது அந்த குழந்தை உரைக்குது அப்படின்னோடனே கொஞ்சோண்டு சாம்பார் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் அதை பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இல்லை கொஞ்சம் கொடுங்க, என்ன இல்லை இல்லை பரவாயில்ல இருக்குது இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். வாங்கும்போது கை தவறி விட்டுட்டாங்க, அது கீழே விழுந்துருச்சு. அவங்க ரொம்ப பதறிட்டாங்க, கீழே ஃபுல்லாக சாம்பார். இவர் விலை வச்சு கேட்டிருந்தவர் காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டவல் இருந்து எடுத்து அதை தொடச்சி திருப்பி போய் அதை அலசிட்டு வந்து மறுபடியும் சுத்தமாக தொடச்சி அந்த டவல் அப்படியே போட்டு வந்துட்டேன் நான். அவங்க ஒரு மாதிரி ஆனாங்க, ஒன்றும் இல்லை குழந்தைக்கு நீங்கள் டிஃபன் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு. அப்போ நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். டவல் எங்கேன்னு கேட்டார். அது சாம்பார் சாப்பிட்டுருச்சு அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். கீழே பார்த்தார், சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ சுத்தமாக சாப்பிட்ருக்க முடியாது போய் அப்படின்னாரு. வந்துருச்சு. அவர் ஃப்ரெண்டு வந்தார். ஃப்ரெண்டு என்ன ரொம்ப நாளமாச்சுன்னு வேறு சொன்னார். அவன் பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவன் யதார்த்தமாக ஃபோன் பண்ணான், பல வருஷமாச்சு, அதனால் அவன் கூட சாப்பிட்லாம் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னாரு. முழு பதில் வந்தார் அவர். சாமிநாதா அப்படின்னு தங்கிருந்து வந்தார். இவர் அரண்டுட்டார் அவரை பார்த்து, ஏன்னா அவர் எப்படி இருப்பார்னு அவருக்கு தெரியாது போல இருக்கு. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மாஸ்பியர் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இவர் டக்குன்னு நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டார். உடனே அவர் பொட்டலமாக பிரிக்கிறார். பிரித்து அந்த நூலெல்லாம் போட்டு அவர் ஏதோ பேசிட்டு பயங்கர போதை ஒரு மாதிரி அவர் அந்த இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றாரு. வாயிலேருந்து நூலெல்லாம் தொங்குது, இந்த பொட்டலத்தில் இருக்கிற நூலெல்லாம். நான் அப்படியே எழுந்திரிச்சு சைடில் போனால் கொஞ்சம் நினச்சி இவரும் வந்தார். என்னையா இட்லியை நூடுல்ஸ் மாரி சாப்பிட்றாங்க அப்படிலாம், என்ன இட்லியை நூடுல்ஸ் மாரி சாப்பிட்றான் அப்படின்னாரு. அங்கே வந்து அதுமாரி எனக்கும் அவருக்கும் ஒரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், யார் எனக்கு இதை ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா நம்ம ஆக்டர் பிரசன்னா. ஃபோனில் பேசும்போது, சார் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா மாரியே பேசுனீங்க சார் அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்டர் பிரசன்னா தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரக்ட் பண்ண படமானாலும் சரி, வசனம் எழுதிய படமானாலும் சரி, எல்லா படத்துலேயும் பாடல்கள் வந்து பெரிய ஹிட்டு. அதில் உங்களுடைய பங்களிப்பு எதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு சினிமா வாழ்க்கை எனக்கு இந்த சாங்கில் இருந்தால் சார் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பிகினிங்கில் படிச்சுட்டு இருக்கும்போது மஜா படத்தில் வடிவேலோடு பணியாற்றியது எப்படி இருந்தது? வடிவேல் கூட நான் ஏற்கனவே ராசையாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு பெரிய கலைஞனுங்கிறது மட்டும் தெரியும். ஒரு நாள் பர்சனலாக ரூமில் ஒரு விஷயம் பண்ணி காமிச்சார். இன்றைக்கு ரசிகருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கின்ற விஜயோட கோட் படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுறீங்க, எப்படி இருக்குது அந்த அனுபவம்?
கோட் வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு எல்லை இருக்கும். இந்த எல்லை ரொம்ப பெருசாக இருக்குது. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.